வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் வெஜிடபிள் குருமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அது எண்ணெயிலே நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா 3 கீறின பச்சை மிளகாயும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு நிமிஷமாவது நல்லா வதக்கிடணும். அதோட கலர் லேசா மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இதுல காய் எதுவுமே சேர்க்காததுனால இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டா இருக்கும். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பொடியா நறுக்கின புதினா இலை, அதே அளவு பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பா அரிசியை ஊற வச்சு செய்யுங்க, அப்பதான் நல்ல சாஃப்டா உதிரியா நல்லா கிடைக்கும். சீரக சம்பாக்கு பதிலாக நீங்க பாஸ்மதியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ அரிசி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்ல 1 கப்புக்கு தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்கிறேன். இப்போ இது 2 சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சதும் ப்ரெஷர் குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம அரிசியை ஊற வச்சு பண்ணதுனால பாருங்க நல்ல உதிரியா அரிசியும் நல்ல சாஃப்டா வெந்து அடியிலையும் ஒட்டாம நல்ல சூப்பரா குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.